அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற உதவியாளர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 8ஆம் தேதி வரை நேரம் கொடுத்திருக்காங்க. 241 பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த பணியிடத்திற்கான இனிஷியல் சேலரியாக 35,400 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி என பார்க்கும்போது ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும். இங்கிலீஷ் டைப்பிங் நாலேஜ் இருக்க வேண்டும். டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் என்பது அவசியம் இல்லை. டைப்பிங் நாலேஜ் இருந்தாலே போதும். ஒரு நிமிடத்திற்கு 35 ஆங்கில வார்த்தைகள் டைப் பண்ணக்கூடிய அந்த மினிமம் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாலேஜ் இருந்தாலே போதும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்க வேண்டும். இந்த 3 தகுதிகள் உள்ளவர்கள் இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிக்குவயர்மெண்ட் என பார்க்கும்போது குறைந்தபட்சம் 18 வயதும் அதிகபட்சம் வந்து 30 வயதும் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ரூல் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி இந்த பணியிடங்கள் வந்து பூர்த்தி செய்யப்படும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 3 தேர்வுகள் மொத்தமாக நடக்கும். முதல் தேர்வு என பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு தேர்வு இருக்கும். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும். மூன்றாவதாக டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த 3 தேர்வு அடிப்படையில் இந்த பணியிடங்கள் வந்து பூர்த்தி செய்யப்படும். அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 125 கேள்விகள் இருக்கும். முதல் 100 கேள்விகளில் 50 கேள்விகள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்தும், அதன் பிறகு 25 கேள்விகள் வந்து ஆப்டிடியூட் கொஷினாக இருக்கும். மற்ற 25 கேள்விகள் ஜென்ரல் நாலேஜிலிருந்து கேட்பாங்க. ஸோ அதன் பிறகு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டாக ஒரு 25 கேள்விகள். இந்த முதல் தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 மணி நேரம் வந்து நடக்கும். ஸோ அடுத்ததாக டைப்பிங் டெஸ்ட் வந்து ஸோ மினிமம் ஸ்பீட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸில் வந்து 3% அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் தவறாக டைப் பண்ணியிருந்தாலும் ஸோ அதை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப்பிங் டெஸ்ட் என்பது 10 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிறகு டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 மணி நேரம் நடக்கும். ஸோ இந்த 3 தேர்வில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த தேர்வு அடிப்படையில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்கள் வந்து பூர்த்தி செய்யப்படும். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 128 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கும்போது 1000 ரூபாய், அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கும் 1000 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 250 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி வரை இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக 9 பிளேசஸ் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ஸோ இந்த 9 பிளேஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போன்ற அரசு பணி சார்ந்த அறிவிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பணிக்கு தகுதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.